இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பொரி வச்சு லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு பொரி வந்து நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். கப்பு கடலப்பருப்பு வச்சுருக்கோம், நல்ல கடலப்பருப்பு, அதை போடுறோம். அது கூட ஒரு 4 ஏலக்காய் போடுறோம். இதை வந்து நல்லா மாவாக அரைக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம பொரிகடலை போடுறோம். அது கூடயே சேர்த்து பொரிகடலை ஒரு 1/2 கப்பு போல் பொரிகடலை போடுறோம். அதையும் நல்லா மாவாக அரைக்கணும். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பையும் பொரிகடலையும் மாவாக அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம மண்டவெல்லம் போடுறோம். நல்லா இனிப்பாக இருந்தால் தான் அந்த லட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பொரியில் வந்து கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சதை அதில் போடுறோம். இதில் போட்டுட்டு தேங்காய் திரி வச்சுருக்கோம், அதையும் போடுறோம். நம்ம வந்து பொரியை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். பொரியை மாவாக அரைச்சி அதையும் போடுறோம். போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி பிணைஞ்சு இந்த இனிப்பு இதில் சேரணும். நம்ம மண்டவெல்லத்தோட இனிப்பு வந்து இதில் வந்து சேரணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம இப்போ கைட்டையே பிணையணும். தண்ணி வந்து எதுவும் ஊற்றிடக்கூடாது. இது நமக்கு இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு வந்து முந்திரி பருப்பு போடணும். இப்போ நான் நிலக்கடலை பருப்பும் பொரிகடலையும் போட்டிருக்கேன். இது வந்து சாதாரண பொரி தான். நமக்கு பொரி வந்து வீட்டில் இருந்தால் நமத்து போயிடும், ரொம்ப திங்க மாட்டோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரவா லட்டு மாதிரி பொரியில் லட்டு பிடிச்சிட்டோம்னா காலியாகிடும். மாதத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் லட்டு கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். பொரியில் வந்து நமக்கு உப்பு சத்து நிறையா இருக்கும். உப்பு நிறையா போட்டுதான் பொரி செஞ்சுருப்பாங்க. அந்த உப்பு வந்து இதில் இருக்கும். நம்ம அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். இதை வந்து நம்ம கையோட சூட்டில் தான் விளையும் போது இந்த மாதிரி இனிப்பு வரும். இல்லைன்னா நமக்கு வந்து உருண்டை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.